பிதா குமாரன் பரிசுத்த பேரிலே இந்த காணொலியின் மூலமாக உங்களை யாரும் பார்ப்பதிலே வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பிதாவாகிய கடவுளாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாவதாக. நாம் யாவரும் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக இருந்தவாறே தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். என் அன்பின் ஆண்டவரே, கிருபை நீவாக கொடுத்திருக்கின்ற நல்ல காலை விளக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கின்றோம், துதிக்கின்றோம். நாளாதி கிருபையினாலே நாளை காணும்படியாக அருள் கூர்ந்து நாங்கள் இந்த காணொலியின் வாயிலாக ஐக்கியப்படவும் நாங்கள் இன்னும் அதிகமாக உங்களை கலிகூற வேறுன்ற பலப்பட நீங்கள் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றியோடு சொல்லிருக்கின்றோம். இவ்வேளை ஆசிரியர் ஆண்டவரே, இந்த காணொலி மூலமாக நாங்கள் ஆண்டவரே உலக திருச்சபையோடும் எங்கள் திருச்சபையோடும் உறவு கொள்ளும்படியாக ஐக்கியம் கொள்ளும்படியாக இன்னும் அதிகமாக உங்களை வேறுகொள்ளும்படியாக பாராட்டின கேள்விக்காக நன்றியோடு சொல்லிருக்கின்றோம். இவ்வேளை ஆசிரியத்தாலும் இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் இறுதி மட்டும் பிரசனத்தால் நிரப்பி நேரில் ஆசுவதை காத்துக்கொள்ளும். ஒருமைப்பட்ட ஆவியத்தாலும் ஒருமைப்பட்டவர்களாக சிந்திக்கும் செயலாற்றும் நேரில் கல்புடைய வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசு வழியாக வேண்டிக் கொள்ளும் அன்பின் பரமபிதாவே, ஆமென். நாம் யாவரும் இருந்தவாறே பாமலையிலே இரண்டாவது பாடலை யாவரும் சேர்ந்து பாடுவோம். பாமலையின் 2. உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே, உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே, உமது மகிமைக்காக கர்த்தா ஸ்தோத்திரம் சொல்லுகிறோமே. கிறிஸ்துவே இறங்கும் சுதனே கடன் செலும் தீ, லோகத்தின் பாவத்தை நீக்கிடும் தெய்வாட்டு கூட்டி, எங்கள் மனு கேளும் பிதாவினது ஆசன தோளாயிரங்கும் நித்ய பிதாவின் மகிமையில் இயேசுவே நீரே பரிசுத்தாவியோடேகமாய் ஆளுகிறீரே. ஏகமாய் நீர் ஆட்சிக்கப்படுகின்றீர், உன்னத கர்த்தரே, ஆமென். நின்றவாறே நாம் கடவுளை தொழுவோம். காலை மாலை ஆராத முறைமைகளை 14ஆம் பக்கம். நின்றவாறே நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தள்ளும், அப்பொழுது எங்கள் வாய் உமது புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக, ஆமென். திரிய கடவுளை போற்றுவோம். 17ஆம் பக்கம். எங்கள் தந்தையாம் கடவுளே, முது வல்லமையினாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து முதுகுமாரனை இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களை போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக விடுத்து எழும்பியவரை உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுள் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரை உம்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக, ஆமென். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாவோம், உண்மை நமக்குள் இல்லை. நமது பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய குமாரன் அல்லது குமாரத்தி என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்து நல்ல உம்முடைய கூலிக்கார ஒருவராக வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது, மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள்.
நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் இருக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆகையால் நாம் யாவரும் அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளத்தில் நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையை அறிக்கிறோம். இரண்டாம் பாவ ஜெபத்தை யாரும் சேர்ந்து சொல்லுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளை, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல எங்கள் அயலாடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் இவைகளை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டார்கள். வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையின் தேற்றத்தையும் நமக்கு தந்துள்ளாராக. ஆமென். முதல் நாளாகி கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாவரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும். பூமி தன் பலனை கொடுக்கும். அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாய் இருப்பார்கள். நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இனி அவர்கள் புறஜாதிகளுக்கு கொள்ளையாவதில்லை. பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதும் இல்லை. தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள். நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாட்டை எழும்ப பண்ணுவேன். அவர்கள் இனி தேசத்திலே பஞ்சத்தால் வாரிக்கொள்ளப்படுவதும் இல்லை. இனி புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பதும் இல்லை. தங்கள் தேவனாகிய கர்த்தராகிய நான் தங்களோடே இருக்கிறதையும் இஸ்ரவேல் வம்சத்தாராகிய தாங்கள் என் ஜனமாயிருக்கிறதையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். என் மந்தையும் என் மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நீங்கள் மனுஷர், நான் உங்கள் தேவன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். பிதா குமாரன் பரிசுத்தத்தின் திருப்பெயரிலே உங்கள் யாவரையும் மறுபடியும் வாழ்த்துவதை மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பிதாவாகிய கடவுளாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாவதாக. குறிப்பாக இந்த காணொலி மூலமாக இந்த ஆராதனையில் பங்கேற்கின்ற உங்கள் யாவரையும் ஆண்டவர் தாமே இந்த காலத்திலே நிறைவான நன்மையினாலும் கிருபையினாலும் குறிப்பாக சுகத்தினாலும் அவருடைய பாதுகாப்பினாலும் நிரப்புவாராக. ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் நிறைவை ஆஸ்வதிப்பாராக. திருச்சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய காரியங்கள் நாம் யாவரும் அறிந்தபடியே வருகின்ற ஏப்ரல், மே, ஜூன் ஆகிய 3 மாதங்களில் ஒரு மாதமாவது நாம் வாக்கு கொடுத்திருக்கின்ற சந்தா தொகையை செலுத்த வேண்டும். இல்லாவிட்டால் 2021, 2022 ஆண்டு நிதியாண்டிற்கான தகுதி பட்டியலிலே வர இல்லாத என்பதை மிகுந்த அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மறுபடியுமாக 2021, 2022 நிதியாண்டிற்கான தகுதி பட்டியலில் வர வேண்டுமானால் ஏப்ரல், மே, ஜூன் ஆகிய 3 மாதங்களில் ஒரு மாதமாவது நீங்கள் வாக்கு கொடுத்திருக்கின்ற சந்தா தொகை செலுத்த வேண்டும். ஒருவேளை நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கின்ற சந்தா தொகை இதுவரைக்கும் நீங்கள் செலுத்தவில்லை என்றால் ஆலயத்திலே ஆலய பணியாளர் திரு சேகர் ஐயாவிடம் நீங்கள் அதை கொடுத்து நீங்கள்
உங்கள் காணிக்கையை கொடுத்து எங்கள் திருச்சி திருப்பணிகளை தாங்கும்படியாக மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய நாளில் மதியம் 12 மணி முதல் 12:30 மணி வரை நாம் அனைவரும் ஒருமனப்பட்டவர்களாக நம் தேசத்துக்காக ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். திருமணத்தின் பேராயர் மூலமாக இந்த சுற்றறிக்கையாக நமக்கு வந்துள்ளது. இதை குறித்து விரிவான காரியங்கள் இன்னும் சில மணி நேரங்களிலே உங்களுடைய நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பப்படும் என்பதை கொஞ்சம் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். 12 மணி முதல் 12:30 மணி வரை நாம் யாவரும் ஒருமப்பட்டவர்களாக நம் தேசத்துக்காக, குறிப்பாக இந்த கொரோனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாம் ஜெபிக்கும்படியாக கொரோனாவிலே போராடுகின்ற முதன்மை பணியாளர்கள், குறிப்பாக களப்பணியாளர்களுக்காக, டாக்டர்களுக்காக, நர்ஸ்களுக்காக, தூய்மை பணியாளர்களுக்காக, காவல்துறை நண்பர்களுக்காக மற்றுமாக மருத்துவமனையில் வேலை பார்க்கிற ஊழியர்களுக்காக நாம் ஜெபிக்கும்படியாக அவர்கள் நம்முடைய குடும்ப ஜெபங்களிலும் தமிழ் ஜெபங்களிலும் தாங்கும்படியாக இந்த அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆண்டவர் தாமே இந்த காலத்திலே நம்மை நிறைவாய் பாதுகாத்து வழிநடத்துவாராக. இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாளை காண்கின்ற திருச்சியின் பிள்ளைகள் அன்போடு வாழ்த்துகின்றோம். 9ஆம் தேதி குளோரி மரகதம் அவர்களும், தமிழ்ச்செல்வி அவர்களும், ஆலிஸ் வர்கீஸ் அவர்களும், பிரபு அவர்களும், ராஜ்குமார் அவர்களும், பிரிசிலா விஜய் அவர்களும், ஜேன் ஏக்னஸ் அவர்களும், கிடியன் அவர்களும், 10ஆம் தேதி முழுமதி அவர்களும், சோபனா அவர்களும், 11ஆம் தேதி ஜபக்கனி ராஜ் அவர்களும், 12ஆம் தேதி சுகுணா ராணி அவர்களும், மைக்கேல் நெல்சன் அவர்களும், 13ஆம் தேதி சந்திர ஜானகி அவர்களும், ஸ்னேகா அவர்களும், 14ஆம் தேதி ஜூப்ளி அவர்களும், சுகுணா ஜான்சிபாய் அவர்களும், கனிமொழி அவர்களும், 15ஆம் தேதி ராஜ சேனாதிபதி அவர்களும், ஷீபாராணி அவர்களும், வெஸ்லி மேத்யூ அவர்களும் தன்னுடைய பிறந்த நாளை காண்கின்றார்கள். பிறந்த நாளை காண்கின்ற திருச்சியின் பிள்ளைகளை அன்போடு வாழ்த்துகின்றோம். இருந்தவாறே தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த அன்பியான நல்ல வேலைக்காக நடுவர் சோதரிக்கின்றோம். ஆண்டவரின் வாழ்விலே நீர் மட்டுமாக வழிநடத்துகிறவராக, போதுமானவராக, நீங்கள் ஆஸ்வதிக்கிறவராக, ஏந்துகிறவராக, தப்பி வைக்கிறவராக, சுகம் தருகிறவராக, பலம் தருகிறவராக, பாதுகாக்கின்றவராக, காக்கின்ற இருக்கிறீர். நன்றியோடு சோதரிக்கின்றோம். எல்லா சூழலிலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். இம்மானவராக நான் நோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி எங்களுக்கு வாக்குப்படி இருக்கிறேன். நன்றியோடு சோதரிக்கின்றோம். இப்பொழுதும் ஆண்டவரை திருச்சியில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நாம் வேண்டிக்கின்றோம், ஜெபிக்கின்றோம். குறிப்பாக திருச்சியில் ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளை எனக்கு நோக்கி பாருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கொரோனா தொற்று காலத்திலே, இந்த பெருந்தொற்று காலத்திலே எங்களுக்கு தேவையான எல்லா கிருபையும் ஒத்தாசையும் தாரும். ஆண்டவரே, நாங்கள் அரசுக்கு ஒத்துழைப்பு தரவும். ஆண்டவரே, நாங்கள் எங்களையும் எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் திருச்சியையும் சமூகத்தையும் காக்கின்ற பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு அருளை ஆற்றின் தாரும். சாட்சி எங்கள் காத்துகளும் முது பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு அருளை ஆற்றின் தாரும். ஆண்டவரே, ஆகிய பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதிகள் தான் பொழாத்து அணுகாது சொன்ன வசந்த பிரமாக எல்லா வாதிகளுக்கும், தீங்குக்கும், விபத்திற்கும், விக்கணங்களுக்கும், வன்கண்களுக்கும், புறாமைனாவில் விசுவாசத்தாங்களுக்கும், மரணங்களுக்கும், மரணக்கணிகளுக்கும், எல்லா நாசமோசங்களுக்கும், கொரோனா தொற்றுகளுக்கும், பலவீனப்படுத்தாவர்களுக்கும் எங்களின் குடும்பத்தின் விலகி காத்துக்கொள்ள அனுமதிக்கின்றோம். குறிப்பாக ஆண்டவரே, எங்கள் திருச்சியில் ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் தேவை நிறைவான பாதுகாப்பை நேரடி கட்டளை மாற்றிக்கிறோம். எங்கள் இல்லத்தை சுற்றி வேலை எடுத்து காத்துக்கொள்ளும், ரத்தம் தெளித்து முத்தெடுத்துக்கொள்ளும். அன்றைய அக்னி சமத்தால் மேக சமத்தால் எங்கள் வழிநடத்தவும். அன்றைய அன்றைய இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பதாக சென்றது போல எங்கள் வாழ்க்கை படத்தில் எங்களுக்கு முன்பதாக நீர் செல்ல வேண்டும் மாற்றிக்கிறோம். அது ஒளியை காணவும் அன்றைய உண்மையிலே நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நடத்த எங்களுக்கு அருள் ஆற்றியும் தர வேண்டும் மாற்றிக்கிறோம். குறிப்பாக இந்த வாரத்திலே தங்கள் பிறந்த நாளை காண்கின்ற எங்கள் திருச்சியின் பிள்ளைகள் அன்போடு வாழ்த்துகிறோம். குறிப்பாக குளோரி மரகதம் அவர்களுக்காக, தமிழ்ச்செல்வி அவர்களுக்காக, ஆலிஸ் வர்கீஸ் அவர்களுக்காக, பிரபு அவர்களுக்காக, ராஜ்குமார் அவர்களுக்காக, பிரிசிலா விஜய் அவர்களுக்காக, ஜேன் ஏக்னஸ் அவர்களுக்காக, கிடியன் அவர்களுக்காக, முழுமதி அவர்களுக்காக, சோபனா அவர்களுக்காக, ஜபக்கனி ராஜ் அவர்களுக்காக, சுகுணா ராணி அவர்களுக்காக, மைக்கேல் நெல்சன் அவர்களுக்காக, சந்திர ஜானகி அவர்களுக்காக, ஸ்னேகா அவர்களுக்காக, ஜூப்ளி அவர்களுக்காக, சுகுணா ஜான்சிபாய் அவர்களுக்காக, கனிமொழி அவர்களுக்காக, ராஜ சேனாதிபதி அவர்களுக்காக, ஷீபாராணி அவர்களுக்காக, வெஸ்லி மேத்யூ அவர்களுக்காக நன்றோடு துதிக்கின்றோம். அன்றைய பிறந்த நாள் காலையில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. நாமத்தில் அவர்களை வாழ்த்துக்கின்றோம், ஆஸ்வதிக்கின்றோம். கர்த்தர் தாமே நாங்கள் வாழ்த்துக்கின்ற வாழ்த்தையும் ஆஸ்வத்தை அங்கீகரிக்கின்ற மாற்றிக்கின்றோம். தொடர்ந்து பேரோரை தாங்கட்டும். பெரிய மாணவர்கள் வாக்குமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருந்துச்சு வசந்த பிரமாக எல்லா வளங்களையும் ஆஸ்வாதத்தையும் நிறைவாய் பெற்று மகளை வாழ்த்துகின்றோம் ஆண்டவரே. தேவையில்லை சந்தியும் தேவைக்கு மிச்சம் தேவையில் இருந்திருக்கிறீர். ஏற்ற காலத்தில் எல்லாவற்றும் வாய்க்கப்பட்ட ஆண்டவராக இருக்கின்றீர். அவருடைய வாழ்விலே நீரே போதுமானவர்கள் வழிநடத்தும் ஆண்டவரவா வழிநடத்த வேண்டும் மாற்றிக்கணும். ஆவி ஆன்மா சரீரம் அளித்த ஆண்டுகளும் ஆவிக்க வளங்களினாலும் சரீர வளங்களினாலும் ஆண்டவரே உலக ஆசீர்வாதத்தாலும் அவர் நிரப்ப வேண்டும் மாற்றிக்கணும். குறிப்பாக இந்த பெருந்தொற்று காலத்திலே ஆண்டவரே எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற இந்த அரசுக்காக நன்றியோடு சொல்லிருக்கிறோம். இந்த புதிய அரசாங்கமானது ஆண்டவரே நன்மை செய்கின்ற அரசாக, ஆண்டவரே எங்களை பாதுகாக்கின்ற அரசாக, எங்கள் தேவையை சந்திக்கின்ற அரசாக இருக்க அருள் தாரும். குறிப்பாக அதில் உள்ள அமைச்சர்களையும் அன்றைய முதலமைச்சர்களையும் ஆஸ்வதிக்க வேண்டும் மாற்றிக்கணும். அவர்கள் ஆண்டவரே ஞானத்தோடு தேவ கிருபையோடு மனிதயோடு செயல்படவும்
இது மூலமாக ஆண்டவரே எங்கள் தேசம், ஆண்டவரே எங்கள் மாநிலம் செழிப்படைய நீர் தண்டுமாச்சிக்கிறோம். குறிப்பாக எடுத்துக்கின்ற ஆண்டவரே இந்த 14 நாள் ஊரடங்கு உத்தரவுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே பாமர மக்கள், அடுத்த மக்கள், ஏழைகள் இதிலே பாதிக்காதபடி ஆண்டவரே அரசாங்கம் அவர்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் ஒத்தாசையும் செய்ய நீர் அழுத்தம் வச்சிக்கின்றோம். எங்கள் திருச்சுவையில் எளிய மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே அவர்களுக்கு தேவையெல்லாம் சந்தியும். கஷ்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தேவையான நிறைவான நன்மைகளும் பெருமைகளும் காட்ட வாஞ்சிக்கின்றோம். ஆண்டவரே எங்கள் அப்பத்தின் தண்ணீர் யாசையும் அதை இந்த காலத்தில் நிறைவாய் பெற்று மகிழ நீங்கள் அழுத்தார். தொடர்ந்து எங்களோடு வாரும் ஆண்டவரே. குறிப்பாக இந்த கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஒவ்வொரு தனிநபர்களுக்காக ஜெபிக்கின்றோம். இழந்த ஆண்டவரே தங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகளை இழந்த ஒவ்வொரு குடும்பத்தின் ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆறுதலையும் சமாளித்தையும் நிறைய தர வேண்டுமா ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே டாக்டர்ஸ்களுக்காக, செவிலியர்களுக்காக, முதன்மை பணியாளர்களுக்காக, ஆண்டவரே மருத்துவ நண்பர்களுக்காக, ஆண்டவரே இன்னுமாக டாக்டர் கிருஷ்ண வேலை பார்க்கிறவர்களுக்காக, ஆண்டவரே காவல்துறை நண்பர்களுக்காக, தூய்மை பணியாளர்களுக்காக, ஆண்டவரே எங்களால் செய்ய இயலாத ஆண்டவரே காரியங்களை செய்கின்ற அனைத்து மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் நீரே பேப்பரை தொட்டு ஆசிரியம் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் தேவையான திறமையை காட்டிடும். ஆண்டவரே அரசாங்கம் எடுத்துக்கிற முயற்சிகள் வெற்றி பெற ஆண்டவரே இந்த கொரோனா தொற்றுகள் அந்த தொற்று ஆண்டவரே மிக வீரியம் குறைய நீர் அதை தருணமாச்சிக்கணும். எங்களோடு வாரம் ஆண்டவரே இந்த நாட்டிலே எங்களுக்கு தேவையான எல்லாருமே பிறவையும் மத்தாசியும் தயவும் நீரே தந்து எங்கள் ஆசிரியத்தை காத்துக்கொள்ள வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் மீபெருமாக இயேசுவின் வழியாக வேண்டிக்கொள்ளும் அன்பின் பரமபிதாவே ஆமென். விவாக அறிக்கை. தெலுங்கு திருச்சபை, மதுரை ராமநாதபுரம் பேராயம், வடக்கோட்டை மன்றம், பழனி நகர ஆயவட்டம், பழனி சிஎஸ்ஐ இமானுவேல் ஆலயத்தை சார்ந்த திரு ராஜன் அவர்கள் குமாரன், செல்வன் டேனி பிரபுராஜ் அவர்களும், நமது திருச்சபை கலிக்க நாயக்கத்தில் வசிக்கும் திரு ஜீவானந்தம் அவர்கள் குமாரத்தி செல்வி கோகிலா தேவியும் திருமணம் செய்து கொள்ள போகிறார் என்பதை திருச்சபையாக அறிவிக்கிறோம். இவர்களது தூய நியமத்தில் ஒன்றாக இணைக்கப்படாதபடி நியாயமான தடை காரணம் ஏதாவது தெரியுமானால் அதை சபை குருவானவருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு முதலாம் அறிக்கை. தெலுங்கு திருச்சபை, மதுரை ராமநாதபுரம் பேராயம், வடக்கோட்டை மன்றம், பழனி நகர ஆயவட்டத்தை சார்ந்த சிஎஸ்ஐ இமானுவேல் ஆலயத்தை சார்ந்த திரு ஜான்சன் அவர்களுக்கு குமாரத்தி செல்வி ரோசலின் அவர்களும், நம்முடைய திருச்சபையை சார்ந்த திரு தர்மராஜ் அவர்களுக்கு குமாரன் செல்வன் இமானுவேல் ஞானரூபன் அவர்களும் திருமணம் செய்து கொள்ள போகிறார்கள் என்பதை திருச்சபையாக அறிவிக்கிறோம். இவர்கள் இந்த தூய நியமத்தில் ஒன்றாக இணைக்கப்படாதபடி நியாயமான தடை காரணம் ஏதாவது தெரியுமானால் அதை சபை குருவானவருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு முதலாம் அறிக்கை. திருமணத்தில் இணைக்கப்பட போகிற பிள்ளைகளுக்காக நாம் இருந்தவரை தலைகள் தாழ்த்தி ஜெபம் செய்வோம். நீ அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். மனிதன் தன்மையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை கட்டளையிட்ட ஆண்டவரே, இந்த காலத்திலும் அருமையான ஜானி அவர்களுக்கு கோகிலா தேவியை நீர் மணமகளாக கொடுத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போல ஆண்டவரே இமானுவேல் அவர்களுக்கு ஆண்டவரே நீர் ரோசலினை மணமகளாக கொடுத்த தயவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளை நீர் இணைக்க சித்தம் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே அவருடைய ஆயத்தங்களை ஆசிரியர் வாஞ்சிக்கின்றோம். ஆண்டவரே இஸ்ரவேலை ஆண்டவரை வழிநடத்த ஆண்டவர் தாமே இந்த காலத்திலும் அருமையான குடும்பத்தின் பிள்ளை வழிநடத்தும் முதல் பாதுகாப்பை நீரே அவர் நேரமாக காட்டிடும். ஆண்டவரே இந்த திருமண காரியத்திற்கு எடுத்துக்கொள்கின்ற ஒவ்வொரு முயற்சி ஆசிரியும் ஆண்டவரே நீரே அவர்களுக்கு போதுமானவர் இருந்து அவர் பண தேவையை, பொருளாதார தேவை, சுகத்தையும் பலத்தையும் தந்து நிறைவான நன்மையாக சுட்டி அவர் ஆசிரியர் வாஞ்சிக்கின்றோம். திருமணத்துக்கு ஆயத்தப்படுகிற தம்பதிகளுக்கு ஆண்டவரே மணமக்களுக்கு தேவையான எல்லாவிதமான கிருபையை நீரே தர ஆண்டவரே. ஆயத்தப்படுகின்ற காலத்திலே அதிகமாக ஜெபிக்கவும், அதிகமாக வேதம் வாசித்து உண்மை தியானிக்கவும் அது உண்மையிலே வேறுன்ற கிருபை தாரும். அவருக்கு ஆசீர்வாதத்தால் நிரப்பும் ஆண்டவரே, சரீர ஆசீர்வாதத்தால் நிரப்பும், உலக ஆசீர்வாதத்தால் அவர்கள் நிரப்ப வேண்டும் வாஞ்சிக்கின்றோம். திருமணத்தில் இணைக்கப்படுகின்ற நாள் வரையும் நீரை அவர்களை பாதுகாத்து ஒரு புதிய குடும்பமாக இணைத்து திருச்சபைக்கும் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் ஆசீர்வாத பாத்திரங்களாக நீரை எடுத்து பயன்படுத்த வேண்டும் வாஞ்சிக்கின்றோம். தொடர்ந்து எங்களோட வாரும் ஆண்டவரே, மணமக்களை வாழ்த்துக்கின்றோம், ஆஸ்வதிக்கின்றோம். கர்த்தர் தாமே நாங்கள் வாழ்த்துகின்ற வாழ்த்தையும் ஆஸ்வாதி அங்கீகரிக்க வேண்டும் வாஞ்சிக்கின்றோம். தொடர்ந்து கிருபையை தாங்களும் அன்பு அணிந்து கொள்ளட்டும். எல்லாவற்றையும் ஆண்டவர் மீட்புமாகி இயேசு வழியாக வேண்டிக் கொள்ளும் அன்பின் பரமபிதாவே ஆமென். நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த நாளிலும் கூட உங்கள் சமூகத்தில் ஆண்டவருடைய ஆலயத்தில் ஓய்வு நாளில் உங்கள் முன்பாக நிற்பதில் நான் கற்றுக்கொள்ளும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், தேவ சமூகம் என்ற ஒரு காரியத்தை குறித்து நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். தேவ சமூகத்தில் ஆண்டவர் எப்படியால் நமக்கு நன்மைகளை செய்கின்றார் அப்படிங்கிற ஒரு காரியத்தை குறித்து தான் இந்த நாளில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை மூல வசனமாய் நாம் ஏன் ஆண்டவரிடத்தில் பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது இல்லை, ஆண்டவர் சொல்லுகின்ற காரியத்தை நாம் தெளிவாக தெரிந்து
பின்பு ஒரு சம்பவத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். யோவான் நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த 24வது வசனத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், நாம் ஆண்டவரிடத்தில் கேட்பது இல்லை. ஆண்டவரிடத்தில் கேட்காத காரணத்தினாலே நாம் நம்முடைய சந்தோஷத்தை நிறைவாய் பெற்றுக் கொள்வதில்லை. ஒருவேளை சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி அப்படிங்கிறதுல ஒரு அர்த்தம் புரியாத மனிதர்களாய் நாம் ஜீவிக்கக்கூடும். சந்தோஷம் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நார்மலா போய்கிட்டு இருக்கு. இந்த நார்மல் லைஃப்ல நம்ம சந்தோஷம் எப்பொழுது நிறைவாகும் என்றால், ஆண்டவரிடத்துல நாம் கேட்க வேண்டும் என்ற ஒரு வசனத்தை தான் அவர் சொல்லுகின்றார். அந்த யோவான் நற்செய்தி நூலின் 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில, அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் நாமத்தினால் பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். எவ்வளவு தெளிவான ஒரு காரியத்தை அவர் சொல்கிறார் பாருங்கள். நாம் கேட்பதில் குறைவுள்ளவர்களாக இருக்கின்றோம். கேட்க கேட்கதான் ஆசீர்வாதம், தோண்ட தோண்டதான் நீரூற்றின தண்ணீர் பெருகும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நாம் ஆண்டவருடைய சமூகத்துல அமர்ந்திருந்து அவரிடம் நம்முடைய தேவைகளை கேட்டுக் கொள்வதில்லை. இப்படியாய் நாம் சொல்லுகின்ற அந்த நிறைவான சந்தோஷம் நமக்கு வேண்டும் என்றால், நம்முடைய குடும்பங்களுக்கு தேவை என்றால், தேவ சமூகத்தில் நம்ம அமர்ந்து இருக்கணும். நம்ம தனியா கேட்கலாம், குடும்பமா கேட்கலாம், தனிச்சபத்துல கேட்கலாம், குடும்ப ஜபத்துல கேட்கலாம். உங்கள் மத்தியிலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறது என்றால், நாம் ஏன் செலுத்த வேண்டும் என்று நாம் நினைக்க கூடாது. இதற்கு ஆதாரமாய் பிரசங்கியின் 11ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். பிரசங்கி 11ஆம் அதிகாரம், இந்த அதிகாரத்தில மிக தெளிவான ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த 799வது பக்கம் பழைய ஏற்பாட்டில் அந்த பிரசங்கி 11ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தில, உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். இந்த வசனத்தை நாம் பலமுறை வாசித்திருக்கின்றோம். ஏனென்றால் நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, சங்கீதம், இந்த அருமையான புத்தகங்கள் தான் நமக்கு பல நேரங்களில் எடுத்தவுடன் படித்து சொல்லுகின்ற ஒரு காரியமாய் காணப்படுகின்றது. இந்த பிரசங்கி 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு. நீங்க நல்லா யோசித்து பார்ப்போமானால், ஆகாரத்தை தண்ணீர் மேல் போட்டால் எப்படி பலன் கொஞ்ச நாட்களுக்கு பின்பாக வரும், அநேக நாட்களுக்கு பின்பாக அதன் பலனை காண்பார் என்று சொல்வதில் அர்த்தம் என்ன? இந்த எபிரேய மொழி வேதாகம புத்தகத்தில இந்த 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில இந்த ஆகாரத்திற்கு லெக்கே என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. லெக்கே என்று சொன்னால் 2 அர்த்தம் உண்டாம். தானியம் என்பதும் ஆகாரம் என்பதும் அதன் அர்த்தமா. நம்முடைய வேத பண்டிதர்கள் ஆதி காலத்துல நம்முடைய வேதாகமத்தில ஆகாரம் என்பதை எழுதி வைத்துள்ளார்கள். ஆனால் லெக்கேம் என்ற மூல சொற்களுக்கு தானியம் என்பது பொருள். இதனுடைய அர்த்தம் என்ன என்றால், ஆதி நாட்களில் இஸ்ரேல் நாட்டில யோர்தான் என்ற ஒரு நதி உண்டு. அந்த நதி அதனுடைய வெள்ள நாட்களில், மழை காலங்களில் கரைபுரண்டு ஓடுவாம். அந்த யோர்தான் நதியின் இருபுறம் பக்கமும் அது கரையிலே இந்த மக்களின் நிலங்கள் இருக்குமா. இந்த நதி பாய்ந்துதான் அந்த நிலங்கள் செழிப்புள்ள நிலங்களாய் வளரணுமா. அந்த நேரத்தில் இந்த மக்கள் எப்படி அங்கு சென்று விதை விதைப்பார்கள்? சூழலை பார்த்தால் வெள்ளம் மிக பெரிதாக, மிக வேகமாக காட்டாறு போல புரண்டு வருகின்றது. சூழ்நிலையை பார்த்தால் விதை விதைப்பது முடியாது. ஆனாலும் உரிய நேரத்திலே அவர்கள் அறுவடை செய்ய வேண்டும். சூழ்நிலையை பார்க்காமல் அவர்கள் என்ன செய்வார்களா? அந்த யோர்தான் நதியின் மேல் அவர்கள் அந்த தானியத்தின் விதைகளை தூவி விடுவார்களா? இந்த தானிய விதை, தூவப்பட்ட விதை தண்ணியிலே அடித்து செல்லப்பட்டு இருபுறமும் உள்ள நிலங்களின் மீது பாய்ந்து செல்லுமா. அப்பொழுது அந்த விதைகள் அந்த நிலங்களின் மண்களோடு சேர்ந்து புதைந்து விடுமாம்.
பின்பு மழைக்காலம் நீங்கின பிறகு அந்த தண்ணீர் போவது நின்ற பண்பு அதாக அந்த நிலத்திலே செழுமையாய் வளர்ந்து அது விளைச்சலை கொடுக்குமாம். அந்த விளைச்சலின் பயனைத்தான் அந்த மக்கள் அறிவார்களாம். இதுல ரெண்டு ஒன்றையும் நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். நான் தானியத்தை அந்த தண்ணீர் மீது தூவும் பொழுது இது எந்த நிலத்தில் போய் சேரும் எனக்கு தெரியாது. அது போலவே நாம் பார்க்கின்ற இந்த இடத்துல நாம சூழ்நிலைகளை பார்த்தோம் என்றால் அந்த விதைகளை தூவ முடியாது. நான் போடுகின்ற இந்த விதை நல்ல விதை, இந்த விதை என்னிடத்திற்கு போக வேண்டும் என்று நினைத்து தூவினாலும் அது ஆண்டவருடைய சித்தம். அது எங்கே சேர வேண்டும், எந்த மண்ணிலே தங்க வேண்டும், அந்த இடத்திலே தான் விளைச்சல் உண்டாகும். இதைத்தான் ஆகாக சொல்லுகின்றார். ஒன்று ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம்! நீ வெள்ளத்தை கண்டு மிரண்டு போகாதே. அருமையான இந்த பேண்டமிக் பீரியடில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சூழ்நிலையை பார்த்து ஐயோ திகிலாய் இருக்கிறதே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் எப்படியால் வாழ்வேன் என்று திகைத்துக் கொண்டிருந்தால் வேலை ஆவது ஒன்றுமில்லை. நாம் நமக்காக செபிக்க வேண்டும், நம் குடும்பத்திற்காக செபிக்க வேண்டும், நம்மளுடைய தேசத்திற்காக செபிக்க வேண்டும். உன்னுடைய ஜெபமிட்ட விலையை தூவிவிடு. அந்த விலை உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதில் எந்த ஒரு வித்தியாசமான காரியமும் இல்லை. இந்த நாளில நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் ஜெபமிட்ட விலையை நாம் விதைக்க வேண்டும். அது யாருக்கு பலன் கொடுக்கும் என்பதை ஆண்டவர் அறிவார். நீ விதைக்கின்ற விலை ஒருவேளை உன்னுடைய நிலத்திலே தந்து விளைச்சலை தரும், இல்லாவிட்டால் வேறொருவரின் நிலத்திலே நின்று விளைச்சலை தரும். ஆனால் அந்த ஒரு காரியம் நடக்கும் பொழுது நீ மகிழ்வாய். ஒருவேளை நீங்க வச்சுக்கீங்க, ஒரு மனுஷனுக்காக நீங்க செலுத்துறீங்க, கஷ்டப்படுகின்ற ஒரு குடும்பத்திற்காக செலுத்துறீங்க. ஜெபமிட்ட விலையில நீங்கள் அந்த குடும்பத்திற்காக செபிக்கும் பொழுது அந்த குடும்பம் சுகமடைந்து விட்டது, சுகமாய் இருக்கிறது என்று கேள்விப்படும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு மன மகிழ்ச்சியாக இருக்கும். என்னுடைய வாழ்க்கையிலே நானும் அந்த காரியத்தை அனுபவிப்பேன், அதனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிப்பேன். அதற்காகத்தான் சொல்லுகின்றார்கள், ஐயா எனக்காக செபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். ஜெபம் என்ற விதை நம்மை அற்புதமாய் வழிநடத்தும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்லை. அருமையான இந்த நாளில உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் என்றால், கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரமாய் அறுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் கண்ணீரோடு ஜெபத்தோடு ஒரு காரியத்திற்காக ஜெபிப்பீர்கள் என்றால் அது உன்னுடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை தேடி வரும், உன்னுடைய உறவினர்களுக்கு ஆசீர்வாதத்தை தேடி வரும், உன் திருச்சபைக்கு ஆசீர்வாதத்தை தேடி வரும், ஒரு தேசத்திற்கு ஆசீர்வாதத்தை தேடி வரும். சூழ்நிலையை கண்டு மிரண்டு போகக்கூடாது. இந்த நாளில மறுபடியும் உங்கள் மத்தியிலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், நாம் சூழ்நிலைகளை கண்டு நாம் எந்த காலத்திலும் மிரண்டக்கூடாது. ஆக இந்த வசனத்திற்கு பின்பாக நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை ஓமையாக சொல்ல காத்திருக்கின்றேன். ஓமான ஓமை என்பது நம்முடைய வேதாகமத்திலே இயேசு கிறிஸ்து பயன்படுத்திய காரியங்கள் ஆகும். ஒரு சம்பவத்தை சொல்லி அல்லது ஒரு கதையை சொல்லி அதன் சத்தியத்தை விளக்க வைப்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய தனித்தன்மையாக இருக்கின்றது. இதனால உங்கள் மத்தியிலே நாம் தெரிந்து கொண்ட அந்த பகுதி ஆதியாகமம் என்ற ஒரு பகுதியை நான் தெரிந்து கொள்கின்றேன். ஆதியாகமத்தில் நாம் யாக்கோபு என்ற கதாபாத்திரத்தை நான் உங்கள் மத்தியிலே சொல்ல நான் ஆசைக்கின்றேன். அந்த யாக்கோபு என்ன செய்கிறான் என்றால், அவனுடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் தரித்திராமல் பெத்தேலிலே ஆண்டவர் சமூகத்திலே போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட இந்த யாக்கோபு பெத்தேலை கடந்து தன்னுடைய மாமன் வீட்டில் லாபான் வீட்டுக்கு சென்ற பின்பு அவன் தேவ சமூகத்தில் காத்திருந்தான் என்ற ஒரு காரியத்தை நாம் காணவில்லை. அங்கு சென்ற பின்பு அவனுக்கு என்ன ஏற்பட்டது என்று பார்ப்போமானால், அவனுக்கு திருமண ஆசை வந்துவிட்டது. 2 பெண்கள் அவனுடைய மாமன் வீட்டிலே இருக்கின்றார்கள். அவன் அந்த பெண்களின் மீது அவன் ஆர்வம் கொண்டவனாய் மகிழ்ச்சி அடைந்தவனாய் அவன் என்ன சொல்லுகின்றான், லாபானுடைய வீட்டிற்கு சென்ற பின்பு அவன் அந்த பெண்களுக்காக 14 வருடங்கள் உழைத்தானாம். 7 வருடம் அவன் உழைத்த பின்பு அந்த லாபான் என்ற மாமன் ராகேலை கொடுக்காமல் அந்த லேயாளை அவனுக்கு கொடுத்து ஏமாற்றினான் என்று வேதம் சொல்கிறது. அருமையாய் கேட்கின்றான்
எனக்கு விரும்பின பெண்ணை எனக்கு தராமல் நான் விரும்பாத லேயாளை எனக்கு கொடுத்து விட்டாயே என்று சொல்லுகின்றார். லாபான் தந்திரமாக சொல்லுகின்றார், இன்னமும் 7 வருடம் வேலை செய், நீ என்னிடத்திலே வேலை செய்ய உழைக்க உழைக்க மறுபடியும் நான் என்னுடைய 2வது மகளையும் திரும்ப கொடுப்பேன், அதை 2 பெண்களையும் நீயே வைத்துக் கொள்வார் என்று சொல்லி இப்படியாய் வஞ்சிக்கின்றான். 14 வருடங்கள் அவனுடைய காரியத்தில அவன் கடந்து சென்று விட்டான். லேயாளுக்காக 7 வருடம், ராகேலுக்காக 7 வருடம். யாக்கோபனுடைய தன்மை என்ன? தன் சகோதரனை ஏமாற்றி தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தையும் அவன் பெற்றுக்கொண்ட ஒரு எத்தனாய் இருந்தான். அதன் பின்னாக பெத்தேலுக்கு வந்தபோது பெத்தேலிலே ஆண்டவர் அவனுக்கு காட்சி அளித்து, நீ செல்லுகின்ற இடத்திலே ஆசீர்வதிக்கப்படுவார் என்ற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். ஆனால் இவன் செய்தது என்ன? உழைப்பு உழைப்பு உழைப்பு, எப்ப பார்த்தாலும் உழைச்சுட்டே இருக்கான். அவனுடைய உழைப்பினுடைய பலன் எதை எதிர்பார்த்தான்? அழகான பெண் ராகேலை அடைய வேண்டும் என்று எதிர்பார்த்தான். தேவ ஜனமே, உன்னுடைய வாஞ்சை இதிலே இருக்கின்றது. ஆண்டவருடைய சமூகத்தில வாஞ்சியாக இருக்கிறாயா? ஆண்டவருடைய சமூகத்தில இந்த உழைப்பின் மத்தியிலே ஜெபித்துக் கொண்டிருக்கின்றாயா? ஜெபம் என்பது அவனுடைய வாழ்க்கையிலே இல்லை. அவன் என்ன கேட்கின்றான்? நான் இவ்வளவு நாட்கள் வீணாய் செய்து விட்டேனே, வீணாக்கி விட்டேனே, எனக்கு ஆசீர்வாதம் இல்லையே, எனக்கு பலன் கிடைக்கவில்லையே என்று அவன் கதறுகின்ற நிலையில லாபானிடத்தில் கேட்கின்றான், என்னை நீ வஞ்சித்து விட்டாய். 14 வருடங்கள் இந்த இடத்தில வேலை செய்து எனக்கு ஒரு சம்பளம் கொடுக்கப்படவில்லை, நான் வாழ்க்கையிலே வீணாய் போய்விட்டேன். அருமையான தேவ ஜனமே, நீ நன்கு உழைக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில உன்னை போல உழைப்பவர்கள் யாரும் இல்லை. ஆனால் ஆசீர்வாதம் இல்லையே, உன்னிடத்திலே வீதம் ஒன்றும் இல்லையே. வீதம் இல்லாமல் வாழ்கின்ற வாழ்க்கை வாழ்க்கையா என்று நீ நினைத்து பார்க்கின்ற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். உன்னுடைய உறவினர்கள் அதை தின்று விடுகின்றார்கள், உன்னுடைய நண்பர்கள் அதை தின்று விடுகின்றார்கள். நன்மை செய்த எந்த மனிதனும் உனக்கு நன்மை செய்வது இல்லை. ஆண்டவருடைய சமூகம் ஒன்றே, ஆண்டவரே எனக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கையிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அருமையான இந்த நாளில அடுத்தபடியாக அவன் தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்கின்றான். அப்பொழுது அவன் என்ன சொல்லப்படுகின்றது? அந்த யாக்கோபனிடத்துல தைரியமாய் எனக்கு ஒரு சம்பளம் வேண்டும் என்று கேட்கின்றான். சம்பளம் உனக்கு கொடுக்கின்றேன், மறுபடியுமாய் பணி செய், உன்னுடைய சம்பளம் என்ன எனக்கு சொல் என்று சொல்கின்றான். சம்பளத்தை பற்றி அவன் சொல்லுகின்றான். பாருங்கள், ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் அவன் 30வது வசனத்துல, நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின்பு கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்த நாள் அது மிகவும் பெருகி இருக்கிறது. இனி நான் என் குடும்பத்திற்கும் நான் சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றான். மன கவலையோடு கேட்கின்றார். இங்கு தேவ மக்கள் திருச்சபையிலே, ஐயா, நான் எவ்வளவு உழைத்தாலும் எவ்வளவு சம்பாதித்தாலும் என்னுடைய குடும்பத்திற்கு ஒன்றுமில்லையே, எனக்கு சமாதானம் இல்லையே, சந்தோஷம் இல்லையே, ஆசீர்வாதம் இல்லையே என்று கதறுகின்ற ஒரு மக்களாக இருக்கின்றார்கள். இதைத்தான் இந்த யாக்கோபு வெளிப்படுத்துகின்றான். யாக்கோபு வெளிப்படுத்துகின்றபடியே அவன் என்ன சொல்லுகின்றான்? அவன் ஒரு காரியத்தை சொல்லுகின்றான். பொதுவாக இஸ்ரவேல் நாட்டில ஆட்டுக்குட்டிகள் ஒரே நிலத்திலே தான் இருக்கும். அங்கே புள்ளிப்பட்ட ஆடுகளோ வரிப்பட்ட ஆடுகளோ இருப்பதில்லை என்று வரலாறு கூறுகின்றது. அந்த இஸ்ரவேல் ஆடுகள் கொடுக்கொடு என்று ஒன்று கருப்பாக இருக்கும், இல்லாவிட்டால் அவை பிரவுனாக இருக்கும். பிரவுன் என்று சொல்லுவோமானால் சற்று வெண்மையும் தன்மையுமான ஒரு கலர் சேர்ந்த ஒரு வரவு நிறைந்த ஆடுகளாக இருக்கும். அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள், கலப்பு நிறமுள்ள ஆடும் வெள்ளாட்டிலேயா இருந்தாலும் செம்மறியாட்டில இருந்தாலும் அந்த கலப்பு நிறமுள்ள ஆடும் வெள்ளையாக இருக்கின்ற ஆடும் கருப்பாக இருக்கின்ற ஆடுகளும் உனக்குரியது. ஆனால் புள்ளியும் அந்த வரியும் போன்ற ஆடுகள் எனக்குரியது என்று அவன் சம்பளத்தை அவன் நிர்ணயம் பண்ணுகின்றான். இவனுடைய சம்பளத்தை இந்த லாபான் அவனுடைய வாழ்க்கையில 10 முறை மாற்றினான் என்று ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது. உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. எவ்வளவு மாற்றி 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 அவன் பேசியிருப்பான் பாருங்க. வஞ்சிக்கப்பட்ட மனிதர்கள் மத்தியிலே நாம் வாழ்கின்றோம். நம்முடைய மனது இழைக்கரித்து போய்விட்டது. ஆண்டவர் சமூகத்துல நம்ம காத்திருக்கணும். இந்த நேரத்துல தான் அவன் தேவ சமூகத்துல காத்திருக்கின்றான். அந்த ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் அந்த 9, 10, 11, 12 இந்த
31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அங்கேயும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்திலே யாக்கோபே என்றார், இதோ இருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவர் உன் கண்களை ஏறெடுத்துப் பார், ஆடுகளோடே பொழியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வலியும் உள்ளவைகளாய் இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. ஆண்டவர் தான் அந்த இடத்துல பெத்தேலிலே தரிசனமானார். மறுபடியும் பேசுகின்றார், இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தாரில் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார். அப்பொழுது அந்த யாக்கோபுக்கு தேவன் சொல்லிக் கொடுத்த ஒரு தந்திரம், ஒரு சீக்கிரட் தான் இந்த அருமையான ஒரு மெத்தடா அவர் சொல்லிக் கொடுக்கின்றார். தேவ சமூகத்துல நீ இப்படியாய் வாழ்கின்ற நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீ அனுமதிப்பாய் என்பதுதான் வேதம் சொல்கின்ற மறைபொருள். இந்த ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் அவன் என்ன செய்கிறான் பாருங்கள், எவ்வளவு அழகாய் சொல்கிறான். 37ஆவது வசனத்துல யாக்கோபு பச்சையாய் இருக்கிற புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்ணை தோன்றும்படி பட்டையை உரித்து தான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான். ஆடுகள் தண்ணீர் குடிக்கும் போது பொழிவது உண்டு. ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொழிந்தபடியால் அவைகள் கலப்பு நிறமுள்ளதாகவும் புள்ளி உள்ளதாகவும் வரி உள்ளதாகவும் குட்டிகளை போட்டது. எவ்வளவு பெரிய ஒரு தந்திரத்தை, எவ்வளவு பெரிய ஒரு வாழ்க்கையின் சீக்கிரத்தை அவர் சொல்லிக் கொடுத்தார் பாருங்க. ஆண்டவர் சமூகத்திலே அவர் காத்திருந்தார். பெத்தேலிலே தேவ சமூகத்தில் இருந்த யாக்கோபு லாபானிடம் வந்த பிறகு அவன் தேவ சமூகத்தில வந்ததாக காணப்படவில்லை. ஆனால் அவனுடைய உழைப்பெல்லாம் வீணாய் போன பின்பு தன்னுடைய குடும்பத்திற்கு ஒன்றும் சேர்க்கவில்லையே என்று நினைத்தபோது தேவ சமூகத்திலே அவன் நிலைத்திருந்தான். இன்று கூட ஒன்றுமே இல்லையே என்று கவலைப்படுகின்ற தேவ மக்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது அவர்கள் செழிப்புள்ளவர்களாய் மாறவில்லையா? ஆண்டவர் அவர்களுக்கு செழிப்பை தரவில்லையா? ஜெபம் என்ற விதையை நீ தூவும் பொழுது அநேக நாட்களுக்கு பின்பு நீ அதன் பலனை காணவில்லையா? உன்னுடைய ஆத்மாவை நீ கேட்டுக்கொள். ஆண்டவர் உன்னை பலப்படுத்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார். 3 காரியங்களை இந்த விஷயத்தில் இருந்து நான் உங்களுக்கு சொல்ல ஆசைக்கின்றேன். ஒன்று பச்சையாய் இருக்கிற புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி, இந்த 3 மரங்களை வைத்துதான் இந்த நாளில இந்த மரக்கொப்புகளினுடைய விஷயங்கள் என்ன என்பதை குறித்து உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன். இந்த தாவரங்கள் வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு தாவரங்களாக காணப்படுகின்றது. இந்த காரியத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய ஆசீர்வாதம் எதிலே இருக்குதுன்னா ஆண்டவருடைய சமூகத்திலே இருக்கின்ற. ஆண்டவருடைய சமூகத்திலே யாக்கோபு காத்திருந்த போது 3 மரக்கொப்புகளை குறித்து அவர் சொல்லுகின்றார். அது ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 37ஆவது வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. புன்னை மரம், வாதுமை மரம், அர்மோன் மரம், இந்த 3 மரங்களில் ஆண்டவர் நமக்கு கற்பித்த காரியம் என்ன? இந்த வருடங்களிலே இந்த மரங்களினுடைய பட்டைகளை ஆடுகள் பெருகும் பொழுது அதை அந்த ஆடுகளுக்கு முன்பாக போடும் பொழுது நீ ஆசீர்வாதத்தை பெறுவாய் என்று சொன்னான். ஆண்டவர் எப்பொழுதுமே ஓமானத்தில் சொல்லுவார் என்பதை நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திராட்சை ரசம், கானாவூர் கல்யாணம். திராட்சை ரசம் என்பது புது உடன்படிக்கை. அந்த கல்ஜாடி, கல் என்பது எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல நியாய பிரமாணத்தை அது குறிக்கும். நியாய பிரமாணம் என்ற காரியம் தீர்ந்த பின்பு அந்த இடத்திலே கச்சாடிகள் அதில் தண்ணியை ஊற்றி அதை புது திராட்சரசமாய் மாற்றுகின்றார். நியாய பிரமாணம் என்ற உடன்படிக்கையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தகர்த்து புதிய உடன்படிக்கையாகிய அந்த திராட்சரசத்தை தேவன் கொடுக்கின்றார். சோதனைக்காக நடுத்து கல்லை அப்பமாகும்படி கூறுகின்றார். அப்பொழுது கல் என்பது நியாய பிரமாணத்தை குறிக்கின்றது. கல்லை நீ உடைத்து அப்பமாக மாற்றினார், புது உடன்படிக்கைக்கு கொண்டு வந்து பார் என்று சொன்னார். ஆனால் இயேசு கிறிஸ்து அதை வசனத்தினாலேயே அவர் செய்து விடுகின்றார். அப்பம் மட்டுமல்ல, வார்த்தைகளின் மூலமாய் மனிதன் பசியை ஆற்றுக்கொள்வான் என்று சொல்லுகின்றார். ஆக வெண்வஸ்திரம் என்று சொல்லப்படும் இடமெல்லாம் பரிசுத்தம் என்பதுதான் வேதாகமத்தின் பொருள். அதுபோல இந்த 3 மரங்களை குறித்து உங்கள் மத்தியிலே நான்
நான் சொல்லுகின்ற ஒரு காரியம். இந்த இடத்துல அருமையான இந்த மரங்களை குறித்து சொல்லும் பொழுது புன்னை மரம் தேவ சமூகத்தை கூறுகிறது என்பதுதான் இந்த நாளில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். புன்னை மரம் எங்கே சொல்லப்படுகின்றது? ஓசியாவின் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது புன்னை மரத்தை குறித்த ஒரு குறிப்பு கூறப்பட்டுள்ளது. புன்னை மரம் எதை குறிக்கிறது என்று பார்ப்போமானால் அந்த ஓசியாவின் புத்தகம் அந்த 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்படுகின்றது. அவர்கள் மலை உச்சியிலே படியிட்டு மேடுகளிலே கர்வாலி மரங்களின் கீழும் புன்னை மரங்களின் கீழும் அரச மரங்களின் கீழும் அவைகளின் நிழல் நல்லதென்று தூபம் காட்டுகின்றார்கள். அப்ப இந்த புன்னை மரம் நிழல் நல்லது என்பது மக்களுடைய நம்பிக்கையாக இருந்திருக்கின்றது. புன்னை மரத்தினுடைய நிழல் நமக்கு ஆரோக்கியம், புன்னை மரத்தின் நிழல் நமக்கு ஆறுதல், புன்னை மரத்தின் நிழல் நாம் இழைப்பார்களுக்குரிய ஒரு இடம் என்பது ஆண்டவருடைய காரியத்தில் குறிப்பாக சொல்லப்பட்டுள்ளது. இதன் பின்னாக உன்னத பாட்டு புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அந்த இடத்திலே என்ன சொல்கிறது என்றால் 3ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதி, அதன் நிழலிலே வாஞ்சியாய் உட்கார்கிறேன், அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது. வாஞ்சியாய் இருக்கின்ற மனிதன் இளைப்பாறுதல் அடைகின்றான். அந்த மரத்தினுடைய கனி அவனுக்கு மதுரமாய் இருந்தது என்று சாலமோன் ஞானி சொல்லுகின்றார். ஆக ஒன்றுமன்று நமக்கு தெரிகிறது, நமக்கு எந்த ஆறுதல் அந்த இடம் நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும், சந்தோஷம் நிறைவாய் இருக்கும். ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு காரியத்தை பெறும்படி கர்த்தருடைய சமூகத்தில காத்துது. இந்த புன்னை மரம் என்பது ஆண்டவருடைய சமூகத்தில தேவ சமூகத்தில நம்ம உட்காருவதை குறிக்கின்றது. நான் உங்களுக்கு முன்பாகவே சொன்னேன், யாக்கோபு உழைப்பு பணி பணி என்று ஓடிக்கொண்டே இருந்தார். இந்த நாட்களிலும் கூட உலகத்தின் மக்களாகிய நாம் பல இடங்களிலே ஓடி ஓடி சம்பாதிக்கின்றோம். சமாதானம் இல்லையே, சந்தோஷம் இல்லையே, நீதி இல்லையே, என் குடும்பத்திலே வறுமை இருக்கின்றதே, வியாதி தாண்டவம் ஆடுகின்றதே, என்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் எங்கே போய்விட்டது, அவன் அப்படியாக கதறிக்கொண்டிருக்கின்ற காலகட்டத்தை தான் நம்ம பார்க்கின்றோம். அந்த யாக்கோபு பெத்தேலிலே ஆண்டவர் சமூகத்திலே ஆண்டவருடைய அருமையான அந்த தரிசனத்தை பார்த்த பின்பு மறுபடியும் ஒரு தரிசனத்தை லாபான் வீட்டிலே பார்க்கின்றான். சொப்பனத்திலே ஆண்டவர் தோன்றி தேவ சமூகத்திலே அவனுக்கு ஆறுதலை கொடுத்தார். அவர் சொன்ன ஒரு சீக்கிரம் தான், நீ புன்னை மரத்தை ஆடுகளுக்கு முன்பாக போடு. ஆடுகள் என்பது உன்னுடைய குடும்பத்தின் பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லாவிட்டால் நீ ஆடாக இருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில நீ திட்டவட்டமாய் உட்கார்ந்து, ஆண்டவரே நான் கஷ்டப்படுகின்றேனே, என் வீட்டிலே வறுமை இருக்கிறது, வியாதி இருக்கிறது, மரண திகழ் என்னை சூழ்ந்திருக்கின்றனே, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் நீ தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்க வேண்டும். கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்த எந்த மனிதனும் வீணாய் போனதில்லை என்பதுதான் ஆண்டவர் சொல்கின்ற ஒரு காரியம். ஜெபம் என்பது நம்முடைய வீட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம். தாவீது என்ன சொல்கிறார் பாருங்கள். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில என்னென்ன நடந்ததோ, தன் யாரை நம்பினானோ, தன் பிள்ளைகளை நம்பினான், தன்னுடைய அருமையாய் தனக்கு முன்னாய் நன்மை செய்த அந்த சவுலை நம்பினான். அப்சலோம் விரட்டி விரட்டி அடித்தான், சவுல் அவனை கொள்ள எத்தனித்தான், அனைத்து துரோகிகளும் விரட்டி விரட்டி அடித்தார்கள். அவனுடைய தாய் தகப்பன் அவனை வெறுத்தார்கள். என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று சொல்கின்றார். என் தாயே என்னை வெறுக்கின்றாளே, என் தகப்பனே என்னை ஆடு மேய்க்க போட்டு விட்டானே என்று தவித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் எழுதின சங்கீதம் என்ற எழுதின துதிகள் தான் சங்கீதம் என்ற புத்தகத்தில் உருவெடுக்கின்றது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் சமூகத்தில் நீங்க அமர்ந்து விட்டால் முதலாவது நீங்கள் துதிக்க வேண்டும், ஆண்டவருடைய சமூகத்தை துதிக்க வேண்டும். வேற மற்ற புத்தகங்களை படித்து தோத்திர வழிகள் மற்றும் பல வழிகள் சொல்லப்படுகின்றன. அப்படி அல்ல. என் வாழ்க்கையிலே நான் சுதந்திரமாய் இருந்தேன், என்னை காத்திலே ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். நான் பயணத்தில விபத்துகள் நடந்ததே, அதுல காத்திலே உமக்கு ஸ்தோத்திரம். என் குடும்பத்தின் பிள்ளைகளை சுகவீனத்திலிருந்து காத்திலே உமக்கு ஸ்தோத்திரம். கொரோனா என்ற தொற்று நோயிலிருந்து எங்களை வெளிக்கு காத்திலே உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தைகளிலே பேசுவதுதான் துதி. ஆண்டவரே நன்றி செலுத்துவதுதான் துதி. அந்த துதி உங்கள் வாழ்க்கையிலே ஏறெடுக்கும் பொழுது, உங்க ஜெபத்தின் முதல் கட்டமாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்திலே ஆசீர்வாதத்தை அருளச் செய்கின்றார். சொந்த வார்த்தைகளை சொல்லி நீ செபித்தால்தான், உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த நன்மைகளை குறித்து சொல்லி செபித்தால்தான் ஆண்டவர் மகிழ்வார் என்பது எவ்வளவு பெரிய ஒரு காரியம். பைபிள்ல
முடியும். அந்த நாள் முழுவதும் அந்த வசனங்கள் நம் மனதிலே ஓடிக்கொண்டிருப்பதுதான் தியானம். நீ அசை போட்டுக் கொண்டே இருக்கிறாயே, அதுதான் தியானம். வேத வசனங்களை படிப்பது மட்டுமல்ல, உன்னுடைய வாழ்க்கையிலும் அதை நடைமுறைப்படுத்துவதுதான் அந்த வேதத்தின்படி நாம் நடக்கின்ற கற்பனையாக இருக்கும். ஆக முதல் மரமாகிய அந்த ஒரு புன்னை மரத்தை குறித்து உங்களுடைய சமூகத்திலே சொல்லிவிட்டேன். அடுத்தபடியாக ஒரு காரியம் வாதுமை விருட்சம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த வாதுமை விருட்சம் வேதாகமத்திலே எண்ணாகமம் என்ற புத்தகத்தில 17ஆம் அதிகாரத்தில 8ஆம் வசனத்தில சொல்லப்படுகின்றது. 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில அவன் இப்படியாக இருக்கும் பொழுது என்ன சொல்லப்படுகின்றது? மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளித்திருந்தது. அது துளிர்விட்டு பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. இந்த துளிர்த்த கோல் தான் அந்த வாதுமை மரமாக காணப்பட்டது. இந்த மரம் ஒரு காய்ந்து போன ஒரு மரம். இந்த காய்ந்து போன மரத்தை கட்டை என்று சொல்லுவோம். கட்டையாய் இருக்கிறாயே, நீ ஒரு உணர்வும் இல்லாத மனிதனாய் என்று திட்டுகிறார்களே, அதுபோல அந்த வாதுமை மரத்தை இந்த உடன்படிக்கை பெட்டியிலே வைத்து லேவியின் கோத்திரம் ஆண்டவருடைய பிள்ளைகள் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே வைத்தான். அந்த வாதுமை மரத்தின் கோல் துளிர் விட்டதா? அது லேவியின் கோத்திரத்தால் வைத்த அந்த கோடாய் இருந்தது என்று வேதம் சொல்கின்றது. வாதுமை மரம் என்பது துளிர்விட்டு வளர்கின்ற ஒரு மரமாய் காணப்படுகின்றது. அடுத்தபடியாக இந்த வாதுமை மரத்தை உன்னதப்பட்டு 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் பார்த்தா அது கனிகளை சாப்பிடவும் நிழல்களிலே உட்காரவும் பயன்படுத்துகின்ற ஒரு நிழலாய் காணப்படுகின்றது. உன்னுடைய வாழ்க்கை பட்டை மரமாக இருக்கிறதா? இல்லை துடுபடி இந்த மரமாக இருக்கிறாயா? உன் குடும்பத்தில் உன்னை குறித்த சாட்சிகள் என்ன சொல்கின்றார்கள்? அவன் ஒரு காலத்துல பட்ட மரமா, காஞ்சி போன மரமா, வறுமையிலே வாழ்ந்து வந்தானே, இந்த நாளில எவ்வளவு செழுமையாய் அவன் மகிழ்ச்சியாய் இருக்கின்றான். எப்படி அவனுக்கு அந்த மகிழ்ச்சி வந்தது? தேவ சமூகத்தில் அமர்ந்ததால் அந்த மகிழ்ச்சி வந்தது. தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தருடைய கட்டையை துளிர்விட செய்கின்றார். 3வது காரியம் அந்த அர்மோன் மரம் என்று சொல்லப்படுகின்றது. அருமையான இந்த மரத்தை குறித்து நாம் கண்டுகொள்வோம். அர்மோன் மரம் என்பது எசேக்கியேல் தீர்க்கனுடைய புத்தகத்துல, எசேக்கியேல் தீர்க்கனுடைய புத்தகத்தை நீங்க திருப்புங்க. எசேக்கியேல் தீர்க்கனுடைய புத்தகம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவனுடைய வனத்துல தேவதுக்கள் அதை மறைக்க கூடாது இருந்தது. தேவதாரு விருட்சங்கள் அதன் கொப்புகளுக்கு சமமானது அல்ல. அர்மோன் மரங்கள் அதன் கிளைக்கு நிகரல்ல. தேவனுடைய வனத்தில் உள்ள ஒரு விருட்சமும் அலங்காரத்திலே இருப்பதற்கு ஒப்பல்ல. எவ்வளவு அழகாய் சொல்கின்றது. அர்மோன் மரங்கள் அதன் கிளைகளுக்கு நிகரல்ல. அர்மோன் மரம் என்பதுதான் ஒரு ஆலமரத்தை போல அந்த இஸ்ரவேல் தேசத்திலே இருக்கின்றது. ஆலமரம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். படர்ந்து வளரக்கூடிய ஒரு மரம். அந்த மரத்தின் அடியிலே தான் நிழலுக்காக ஒதுக்குவார்கள். தூங்குவதற்கும் இளைப்பார்களுக்கும் அந்த இடத்திலே ஒதுக்குவதை பார்க்கின்றோம். நாம் சிறுவயதிலிருந்தே படித்த ஒரு காரியம், ஆலமரத்தின் நிழலிலே படுப்பது மனிதர்களுடைய வழக்கம் என்று சொல்கின்றது. இஸ்ரவேல் நாட்டிலே இருக்கின்ற படர்ந்து வளர்கின்ற ஒரு மரம் தான் இந்த அர்மோன் மரம். ஆக நீ படர்ந்து ஆண்டவருக்கு என்று வாழ வேண்டும். படருக்கு நீ ஆறுதலாக இருக்க வேண்டும். இந்த ஒரு காரியத்தை தான் தேவன் உங்களுக்கு சொல்கின்றார். தேவன் சொல்கின்ற காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபுக்கு அவனுடைய சொப்பனத்திலே 3 மரங்களை குறித்து சொல்கின்றார். அந்த 3 மரங்களை குறித்து தான் இந்த நாளின் தியானத்தை நாம் எடுத்தோம். அர்மோன் அந்த இடத்திலே அவர் சொல்கின்ற 3 மரங்களையும் ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்திலே நம்ம தெளிவாய் படித்தோம். அந்த 30ஆம் அதிகாரத்திலே படித்த வசனங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். யாக்கோபு பச்சையாய் இருக்கின்ற புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிலேயே வெண்ணை தோன்றும்படி பட்டையை உரித்து நீங்க ஆண்டவர் சமூகத்துல, தேவ சமூகத்துல அமர்ந்திருக்கும் பொழுது தேவ சமூகம் உங்களுக்கு இடைப்பாறுதலை தரும். தேவ சமூகம் உங்களுடைய வாழ்க்கையிலே துளிர்விட செய்யும். தேவ சமூகம் உங்களை படர்ந்து வளர செய்யும். பல மக்களுக்கு நீங்கள் ஆறுதலாக இருப்பார்கள். இந்த அருமையான பேண்டமிக் சிச்சுவேஷன்ல நீங்க பலருக்கு ஆறுதலாக இருக்கணும். உங்களுடைய பாடுகள் தேவனுடைய சமூகத்துல சொல்லணும். தேவ சமூகத்தில் நீ காத்திருக்கும் பொழுது தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார்கள் என்று சொல்லி அருமையான இந்த ஓய்வு நாளின் தியானத்தை நான் முடிக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். செய்து கொடுத்து அருமையான ஐயா அவர்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் தாமே
அவர்களும் அவர் திருப்பணிகளும் நிறைவாய் ஆஸ்வதிப்பாராக. ஆமென். நாம் யாவரும் எழுந்திருந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்யும் விதமாக 28ஆம் பக்கத்தில் உள்ள அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை யாவரும் சேர்ந்து எடுப்போம். 28ஆம் பக்கத்தில் உள்ள அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை யாவரும் சேர்ந்து எடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வளமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கப்படப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவ இடத்திலிருந்து எழுந்து அருளினார். பரமத்துக்கு ஏறி சர்வ வளமுள்ள பிதாவாகிய தேவனை வலது பாசமிச்சிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோடும் மருத்துவர் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களை ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சர்வ வீழ்த்ததும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கின்றேன். ஆமென். நாம் யாவரும் எழுந்து இருந்தவாறே நம்மையும் நம்முடைய காணிக்கையும் ஆண்டவருக்கு படைக்கும்படியாக கீர்த்தனைகளிலே 14வது பாடலை யாவரும் சேர்ந்து பாடுவோம். கீர்த்தனைகளே 14வது பாடல். உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் ஒரு கவரிலோ அல்லது ஒரு உண்டியலிலோ போட்டு நீங்கள் ஆலயம் திறக்கின்ற பொழுது அதை ஆண்டவர் சமூகத்தை படைத்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறும்படியாக அன்போடு அழைக்கின்றோம். கீர்த்தனைகளே 14வது பாடல். சர்வ வலிமை கிருபைகள் நிறைந்த சர்வேசா, தரிசனம் பெறவும் சன்னதி புகுந்தேன் திருவாசா, தூய சிந்தை உண்மையில் உனையே தொழுதேத்த, தூய ஆவி கொண்டென்னை நிரப்பும் ஜகதீசா, இருதயத்தை சிதறவிடாமல் ஒரு நேராய் இசைத்தமைத்து பரவசமாக்கும் நசரேயா, அருளின் வாக்கை கருத்துடன் கேட்டு அகத்தேற்று 60 100 30 பெருக அருளீசா. ஜெபம் செய்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவரது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். யாவரும் சேர்ந்து ஜெபிப்போம். பரமண்டலத்தின் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. ஆண்டவருள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் உட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று எங்கள் ரட்சித்துக்களும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமும் என்னடிக்க முடியவில்லை. ஆமென். ஆண்டவரே, இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். ஆண்டவரே, எங்களை ஆள்பவர்களை வழிநடத்தும், அவர்களுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தருளும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருப்பியும், நீ தெரிந்துவிட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உங்கள் ஜனத்தை ரட்சியும், உம்முடைய சுதந்திரத்தை ஆஸ்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமானத்தை தந்தருளும். தேவரீர் இல்லாமல் உலகத்தை ஆளுபவர் வேறு ஒருவரும் இல்லை. கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும், உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும். சமானத்துக்காக ஜெபம் செய்வோம். சமானத்துக்கு காரணம் ஏக சிந்தி விரும்புமாய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மேசியாதீனம். தேவரீரை தஞ்சமாய் கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதர்களுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனிலும் நின்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையால் எங்களை காப்பாற்றி அருளும். ஆமென். தேவ கிருபைக்காக ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்ல ஆண்டவரே, நித்திய பிதாவே, உமது பிரமாணங்களின் வழிகளிலும் உமது கற்பனைகளுக்கு செய்த செயல்களிலும் ஈடுபட எங்கள் உடலையும் வாழ்க்கையும் வழிநடத்தி தூய்மைப்படுத்தி ஆளுகை செய்யும். இவ்வாறாக இங்கும் எப்பொழுதும் எங்கள் உடலும் உள்ளமும் உமது வல்லமையால் பாதுகாக்கப்பட செய்யும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எல்லா மோசங்களுக்கும் விலக்கி காப்பதற்காக ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, பிரசன்னமாயிரும். ராப்பொழுதும் எங்களை இந்நாளிலே எங்களை பாதுகாரும். விரைந்தோடும் உலக மாறுதலாலும் எதிர்பாராத நிகழ்ச்சிகளாலும் பாதிக்கப்படும் எங்களை நித்திய மாறாத நிலையில் தங்க செய்தலும் மாறு எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஜெப நிலையிலே நாம் யாவரும் ஒருமனப்பட்டவர்களாக பொதுவான ஸ்தோத்திர ஜெபத்தை சேர்ந்து எடுப்போம். சர்வ பலமுள்ள கடவுளே, சர்வ ஜீவ தயாபர பிதாவே, அபாத்திரம்
அபாத்திரான அடியார் எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவதையர்கள் செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இதயத்தோடும் தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் எம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் துதிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்ட விலைமதியாத அன்புக்காகவும் கிருபையின் எத்தனங்களுக்காகவும் மகிமையடைவோம் என்ற நம்பிக்கைக்காகவும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி அறிந்த இருதயம் உள்ளவர்களாயிருக்கும் எங்களை ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாள் முழுவதும் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலும் புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரீர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அள்ளி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவரிற்கும் பரிசுத்தாவிற்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களும் உண்டாவதாக. ஆமென். ஆண்டவரே, இந்த ஜனம் உம்மை நோக்கி என்ற விண்ணப்பங்களை தயவாய் ஏற்றுக்கொள்ளும். அவர்கள் எவற்றை செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து அறிய செய்யும். அவற்றை செய்வதற்கு வேண்டிய அருளையும் வல்லமையும் கட்டளையிட்டலும் எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்பும் ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் ஆசீர்வாதமும் நம்முடையோடு கூட இன்றும் இன்று சதா காலங்களும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு ஆணியாரை அனுப்புவோம். வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியோம். இப்போதுமை தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். சங்கீதக்காரரோடு யாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாந்தரே கர்த்தர் மகிழ்ச்சியோடு சென்று வருவோம் கர்த்தர் நாமத்தினாலே. ஆமென். அன்புக்குரியவர்களே, மறுபடியும் உங்களை வாழ்த்துவதை மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு இனிய வாரமாக, ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த வாரமாக, பாதுகாப்பு நிறைந்த வாரமாக மாற்றித் தரும்படியாக திருச்சியாக குருவானவராக குருவான குடும்பத்தின் சார்பாக கூட வாழ்த்துகிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் நம்மை அனைவரும் நிறைவாய் பாதுகாக்கும். குறிப்பாக இந்த பெருந்தொற்று காலத்திலே நமக்கு தேவையான அனுகூலமான ஆசீர்வாதங்களையும் கிருபையும் இரக்கத்தையும் சுகத்தையும் பலத்தையும் பாதுகாப்பையும் நிறைவாய் கட்டளையிடுவாராக. ஆண்டவர் தாமே உங்களை அனைவரையும் நிறைவாய் ஆஸ்வதிப்பாராக. தொடர்ந்து திருச்சி திருப்பணிகளுக்காக உங்கள் தனிச்சபையிலும் குடும்ப சபையிலும் நினைக்குமாறு இந்த அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்யூ. God bless you.